எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3 மே 2024, 4 மே 2024 மற்றும் 5 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, இந்தியா இந்தோனேசியா இடையே 7வது கூட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை புதுதில்லி. இந்தியா நைஜீரியா கூட்டு வர்த்தக குழுவின் 2வது அமர்வு எங்கு நடைபெற்றது? அபுஜா. 2023-24 ஆண்டில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான வணிக வர்த்தகம் எவ்வளவு தொகையை எட்டியுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 24 பில்லியன் அமெரிக்க டாலர். நிலவின் மாதிரிகளை சேகரிக்க சாங்கே 6 என்ற விண்கலத்தை எந்த நாடு அனுப்பியது? நிலவின் மாதிரிகளை சேகரிக்க சாங்கே 6 என்ற விண்கலத்தை எந்த நாடு அனுப்பியது? சீனா. ஆப்ஷன் பி. அடுத்து 5வது கேள்வி, IREDAவின் 16வது பங்குதாரர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? சரியான விடை டெல்லி. 2024 ஆண்டுக்கான விட்லி தங்க விருதை வென்ற இந்தியர் யார்? 2024 ஆண்டுக்கான விட்லி தங்க விருதை வென்ற இந்தியர் ஆப்ஷன் பி, பூர்ணிமா தேவி பர்மன். குஜராத்தின் கிஃப்ட் சிட்டியில் துணை நிறுவனத்தை அமைக்க REC ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலை எப்போது பெற்றது? 3 மே 2024. முதலாவது அடுத்த தலைமுறை ஆழ்கடல் ரோந்து கப்பல் கட்டும் பணி கோவா கப்பல் கட்டும் தளத்தில் எப்போது தொடங்கியது? முதலாவது அடுத்த தலைமுறை ஆழ்கடல் ரோந்து கப்பல் கட்டும் பணி கோவா கப்பல் கட்டும் தளத்தில் எப்போது தொடங்கியது? 3 மே 2024. ஒவ்வொரு ஆண்டும் உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 3. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தீயணைக்கும் படையினர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச தீயணைக்கும் படையினர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 4. எந்த நாடு சர்ச்சைக்குரிய லிபுலேக், லிம்பியாதுரா மற்றும் காலாபாணி பகுதிகள் அடங்கிய வரைபடத்தை இணைத்து புதிய 100 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறது? நேபாளம். PUCC 2.0 செயலியை அறிமுகப்படுத்திய இந்தியாவின் 3வது மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் காவல்துறை பணியில் 100 ஆண்டாக குதிரைப்படை செயல்பாட்டில் உள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் காவல்துறை பணியில் 100 ஆண்டாக குதிரைப்படை செயல்பாட்டில் உள்ள இடம் எது? புதுப்பேட்டை. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் புதிய கட்டுமானங்களை முன்னெடுக்கும் அமைப்பு எது? இந்திய தொல்லியல் துறை. உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் சங்கத்தில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டின் அளவு என்ன? 1/3. அஜ்ரக் எனும் ஜவுளி கைவினைப் பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது? அஜ்ரக் எனும் ஜவுளி கைவினைப் பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எது? குஜராத். இந்தியாவின்
முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? புனே. புனே. ஆதித்த கரிகாலன் பற்றிய கல்வெட்டு சமீபத்தில் எங்கு கண்டறியப்பட்டது? ஆதித்ய கரிகாலன் பற்றிய கல்வெட்டு சமீபத்தில் எங்கு கண்டறியப்பட்டது? ஏமப்பூர். ஏமப்பூர். தமிழ்நாடு மாநிலத்தில் முதல் முறையாக கைகள் இல்லாமல் கார் ஓட்டுநர் உரிமம் பெற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தில் முதல் முறையாக கைகள் இல்லாமல் கார் ஓட்டுநர் உரிமம் பெற்றவர் யார்? தான்சென். தான்சென். ஹமீதா பானு எந்த துறையுடன் தொடர்புடையவர்? ஹமீதா பானு எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மல்யுத்தம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், தினசரி நடப்பு நிகழ்வுகள் 3, 4, 5 மே 2024 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.